ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ப்ரெஷர் மேத்ஸ். இன்றைக்கி எஸ்எஸ்சி சிஜிஎல் டயர் 2 செகண்ட் மார்க், ஆலிவுடைய செகண்ட் மார்க் தான் சால்வ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் லைக் கொடுக்குறதுனா லைக் கொடுத்துட்டு பாருங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு வீடியோ போய் சேரும். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு கொஷினுக்கு டேரெக்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு ஈஸியான கொஷின்ஸ்லாம் போட்டுட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கிற கொஷின்ஸ்லாம் லாஸ்ட்டில் போடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின். எ ஷாப்கீப்பர் கிளைம்ஸ் டு செல் எ ரைட் காஸ்ட் ப்ரைஸ் பட் யூசஸ் ஃபால்ட்டி வெயிட் ஸ்கேல். He makes cheating 12% while purchasing and 17% while selling. Find his overall profit or loss percentage அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவன் வாங்குறப்ப 12% வந்து சீட் பண்ணுறான், விற்கிறப்போ அவனுக்கு 17% சீட் பண்ணுறான். ஓகேவா? அப்போது வாங்குறப்போ அவன் கொடுக்குறது வந்து எவ்வளோ கிராம் கொடுத்துருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1000 கிராமுக்கு காசு கொடுத்துருப்பான். சரிங்களா? பட் வாங்கியிருக்கிற குவான்டிட்டி எவ்வளோ வாங்கியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா 1120, 12% தான். ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு செல் பண்ணுறப்போ அவன் 17% சீட் பண்ணுறான். அப்படின்னா செல் பண்ணுறப்ப அவன் எவ்வளோ அமௌண்ட் வந்து அவங்ககிட்ட கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா 830 கொடுத்துருப்பாங்க. பட் வாங்கியிருக்கிற காசு வந்து 1000 வாங்கியிருப்பாங்க. ஓகே, இப்போ இதில் வந்து ஓவராலாக இதை பார்த்தா இது 0 கேன்சல் ஆகிடும், இதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போது இது என்ன கிடைக்கும்? 11200. கீழே எனக்கு என்ன கிடைக்கிது? 8300. ஓகே, இப்போது எவ்வளோ வந்து ப்ராஃபிட்னு கேட்குறாங்க. இது வந்து உங்களுடைய சிபி வச்சுக்கோங்க, இது வந்து உங்களுடைய எஸ்பி வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ எவ்வளோ லாபம் வரும்? 8300க்கும் 11200க்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? 8 2 10 அப்படின்னா நமக்கு இது 2000, 2900 by 83. 1000 into 100. Cancel 29 by 83. அப்படி அடித்தா 324 249 3 டைம் வரும். எல்லாமே ஆப்ஷனில் 3 பக்கத்தில் தான் இருக்குது. 249 மிச்சம் போச்சுன்னா 1, அது ஒரு 41, 410 இருக்குது. இது எத்தனை டைம் வரும்? 3 24 4 32. அப்போ 4 டைம்ஸ் வரும். 34 பாயிண்ட் சம்திங். ஓகேவா? பட் எக்ஸாக்டாக 34 பாயிண்ட் சம்திங். அதுக்கு மேலே நம்ம கால்குலேட் பண்ண வேணாம். எங்கள் ஆப்ஷனில் 34ல் 1 இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் கொஷின். கால்குலேட் த மீடியன் ஃப்ரம் திஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸ்கிப்பு. ஓகே, நெக்ஸ்ட்டு ஒரு ப்ராபபிலிட்டி. ரீசெண்ட் டேஸில் எனக்கு ஒரு பிடிச்ச டாபிக். எஃப் ஆர் டை த்ரோன் கிவன் த அவுட்கம் இஸ் 1 ஈவனாக இருக்கும் ஆர் கிரேட்டர் தென் 4ஆக இருக்கும். ஓகேவா? அப்போ ஈவனாக இருந்து கிரேட்டர் தென் 4ஆக 2 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. மொத்தம் ஒரு டைஸில் 1லேருந்து 2 3 4 5 6 ஃபேஸ் நமக்கு சான்சஸ். அதில் ஈவன் ஆர் கிரேட்டர் தென் 4 1 2 3. ஓகே, அதுக்கப்புறம் ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி ஆஃப் 5. இதுவும் சேர்த்துருக்கு. அப்போ தான் 4 நம்பர் இருக்குது. அது ப்ரைம் நம்பராக இருக்கும். நமக்கு டோட்டலாக வர வேண்டிய ரிசல்ட்டு மொத்தம் 4 நம்பரு. அதில் ப்ரைமாக இருக்கிறதுக்கு என்னென்ன இருக்குது? 2 ஒரு ப்ரைமு, 5 ஒரு ப்ரைமு, மொத்தம் 2 நம்பர் இருக்குது. அப்போ 2/4 = 1/2. தேர்டு, in a right angle triangle. ஓகே, ஃபஸ்ட்டு வரைஞ்சிரும். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பி வந்து 90 டிகிரி, இது 90 டிகிரி. அப்போ இது ஏன்னு வச்சுக்கோங்க, இதை சின்னு வச்சுக்கோங்க, இது பி வச்சுக்கோங்க. இப்போது கொசிக் ஏ. ஓகேவா? இப்போ இது ஏ. கொசிக் ஏ வந்து நமக்கு 2√2, இது 2√2. ஓகே, கொசிக் என்ன?
கொசிக்னா இது 2√2 வராது. 1 செகண்ட். கொசிக்கேனா நமக்கு கர்ணம் பை எதிர்பக்கம். ஏன்னா இது மட்டும் எனக்கு இங்கிலீஷில் சொல்ல வராது, எனக்கு தமிழ்லேயே படித்து பழகிடுச்சு. அப்போது இது நமக்கு 2√2. ஓகே, அப்போது இது 2√2 அப்படின்னா இது நமக்கு 1. ஓகே, அப்போ இது 2√2, இது 1. அப்போது இந்த வேல்யூ என்னவாக இருக்கும்? 2√2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். அதுக்கு நம்ம ரூட் எடுக்கணும். அப்போது இது நம்ம பண்ண என்ன கிடைக்கும்? 8 கிடைக்கும். 8 - 1 7. அப்போ √7. அப்போ இதனோட வேல்யூ என்ன? √7. ஓகேவா? இப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்க? 3 வேல்யூ தெரிஞ்சு போச்சு. இது சி. காஸ் சி கேட்குறாங்க. காஸ்னா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்போ 1/2√2 இன்ட்டு சைன் ஏ. சைன் ஏவோட வேல்யூ என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். ஸோ 1/2√2 ப்ளஸ் சைன் சி. இங்கேருந்து பாருங்கள், சைன் சின்னா என்ன? நமக்கு எதிர்பக்கம். √7/2√2 இன்ட்டு காஸ் ஏ. காஸ் ஏக்கும் நமக்கு √7/2√2. ஓகேவா? அப்போ இது √7 என்ன ஆகும் நமக்கு? √7 7 + 1 8. 8/2√2 இன்ட்டு 2√2. அப்போ 4 × 8. அப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 1. ஓகே, O is orthocenter such B is equal to 72, C is equal to 44. இதோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஆர்த்தோசென்டருக்கு BOC கேட்குறாங்க. இங்கே ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு 72 + 44 180 கூட மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 66. அப்போது இந்த ஆங்கிள் BOC ஈக்குவல் 180 மைனஸ் ஏ. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 180 மைனஸ் 66. 66 4 2 64 116. Simple interest on a principal to certain and compound interest சர்டைன் ரேட்டு கொடுத்துருக்காங்க. 2 இயர்ஸுக்கு 2200 2280. 2 வருஷத்துக்கு 2200னா ஒரு வருஷத்துக்கு 1100, இன்னொரு வருஷத்துக்கு 1100. இதுக்கான டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு 180. இப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வேணும்னா என்ன கிடைக்கும்? 8/110. ஓகேவா? இதுதான் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ இந்த 110ங்கிறது பிரின்சிபல்னு வைங்க, 8ங்கிறது உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ 8 தான் நமக்கு 110 அப்படின்னா 110ஓட வேல்யூ என்ன? அதுதான் கொஷின். அப்போ 110 × 110/8. 11 11 எவ்வளோ? 121 00 /8. 110 × 110/8. ஃபைண்ட் த பிரின்சிபல். ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா 2280. ஓகே, ஆன்சரில் வரலையே. நூற்றி 10 11 11 121 121/8 1 8 8 மிச்சம் 4 8 40 மிச்சம் 1 1 8 8 151 வருது. ஓகே, ஸ்லோவாக போடுறேன். எதுக்குன்னா புரியணுங்கிறதுக்காக தான். அல்ஜிப்ரா
இந்த கொஷினை விட்டுருவோம். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் ஜியோமெட்ரி இருக்கிறதுல ஈஸியான ஒரு கொஷின். இன்டர்செப்ட் ஃபார்மட் நம்ம கேட்குறாங்க. 6x 4y 3z = 12னா xy z ஆக்சிஸ்க்கு என்னென்னு கேட்குறாங்க. முதல்ல இங்கே பாருங்கள், x/a + y/b + z/c = 1. இதுதான் நமக்கு இன்டர்செப்ட் ஃபார்ம். ஓகேவா, இதுதான் இன்டர்செப்ட் ஃபார்ம். இப்போது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம இந்த பேட்டர்னுக்கு நம்ம மாற்றணும். இங்கே பாருங்கள், 6x + 4y + 3z = 12. இப்போ 12 இந்த பக்கம் கொண்டு வந்தோன்னா இது /12 போய் இந்த பக்கம் நமக்கு 1 மாறிடும். அப்போது எக்ஸுக்கு கீழே நமக்கு என்ன கிடைக்கும்? கேன்சல் பண்ணால் இது 2, இதை கேன்சல் பண்ணால் இங்கே 3, இதை கேன்சல் பண்ணால் 4. அப்போ இன்டர்செப்ட் ஃபார்ம் என்ன? 2 3 4. ஓகேவா? ஓகே. மீரா மஸ்ட் ப்ரிப்பேர் 90 லிட்டர்ஸ். 90 லிட்டர்ஸ் வந்து ஒன்று நம்ம பண்ணணும். ஹேவிங் 30% ஆக்டிவ் காம்பவுண்ட் மிக்சிங் சொல்யூஷன் P. ஓகே, 30% இருக்கிறது கூட 18% ஆக்டிவ். சொல்யூஷன் Q வந்து 54% ஆக்டிவ். நமக்கு 30 வேணுமா? 30. Pயில் 18% இருக்குது, Qவில் 54 இருக்குது. ரேஷியோ எடுத்தால் எனக்கு என்ன கிடைக்குது? 54க்கு 30க்கும் எனக்கு 24, இது 12. அப்போது 2:1 ரேஷியோ. ஓகேவா? அப்போது நமக்கு 3 தான் இங்கே நமக்கு 90 அப்படின்னா 1ஓட வேல்யூ என்ன? 30. ஏன்னா Q தான் கேட்டிருக்காங்க. Qக்கு நேராக நமக்கு 1 தான் இருக்குது ரேஷியோ. அப்போ 30. நெக்ஸ்ட்டு, ஐயோ நெக்ஸ்ட்டு, if the radius of the sphere √3 times of the radius of another sphere, அப்போது இது 6, இது √3 6. surface area of the bigger sphere to smaller sphere, அப்போது √3 r² r². அப்போ என்ன கிடைக்கும்? 3r² r² கேன்சல் ஆகிடும். 3:1. உங்களுக்கு புரியுதா நான் போடுறதெல்லாம்? புரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? டெலகிராமில் ப்ரிஷ்யூ மேத்ஸ் அப்படிங்கிற குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். அங்கே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். சைட் லென்த் ஆஃப் த க்யூப் வந்து 2x. ஓகே, 5 into வால்யூம் ஆஃப் த க்யூப் 5 into 2x cube equal to 2 into 6 into 2x square. அப்போ 5 into 8 into x cube 12 into 4x square. ஓகே, அப்போது எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் இதுவும் கேன்சல் ஆகிடும். x is equal to 48/40. 8ஆல் கேன்சல் பண்ணால் 6 8 48 8. அப்போது நமக்கு இங்கே என்ன இருக்குது? 6/5 centimeter. நெக்ஸ்ட்டு, Balu's monthly salary is 50% of the Milu's salary. Milu's monthly salary 28 less than the Pilu's salary. Pilu ஓடது 58. Pilu ஓடது 58ன்னா Milu ஓடது 30. Milu ஓடது 30ன்னா Balu ஓடது 15,000. அப்போது வாட் இஸ் த Balu ஆனுவல் சேலரி? இது 1 மந்த்துக்கு 15,000. அப்போ ஒரு வருஷத்துக்கு 15 × 12 180. ஆப்ஷன் ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த போர்ஷன் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் 5x + 12y 120. இன்டர்செப்ட் சேம் அதே கொஷின் தான். 5/120x + 12y/120 = 1. இப்போ அது அடிச்சா என்ன கிடைக்கும்? 24. இது என்ன கிடைக்கும்? 10. அப்போது √24² + 10² √576
ப்ளஸ் 100 ரூட் ஆஃப் 676 கேன்சல் பண்ணால் நமக்கு 10. சாரி 10 கிடையாது 26. இதுக்கு ரூட் எடுத்தே டக்குன்னு வந்துருச்சு. Find the length of the tangent from point A, distance 5 cm, center and the circle is 4 cm, radius of the circle. Tangent கொடுத்துட்டான், distance கொடுத்துட்டான். அப்போது 25 minus 16 ரூட் எடுத்தால் 3. இதெல்லாம் ஈஸி கொஷின். Next, the value of 17 minus 4 root 3 equal to a root 3 by b. 1 by 7 minus 4 root 3 காஞ்சிகேட் எடுத்தால் 7 plus 4 root 3 கிடைக்கும். 7 plus 4 root 3 மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? 7 square minus 4 root 3 square. அப்போது 7 49 மைனஸ் 16 × 3 48. டினாமினேட்டரில் 1 கிடைக்கும். அப்போ நியூமினேட்டரில் எனக்கு 7 + 4 root 3 இருக்குது. ஓகேவா? அப்போ ஏவோட வேல்யூ வந்து 4, பியோடைய வேல்யூ நமக்கு 7. ஓகேவா? 2a 2 × 4 + 7 15. கொஷின்லாம் ஈஸியாக தான் இருக்குது, பட் நம்ம தான் ஒழுங்காக பிக் பண்ணி போடணும். The angle of elevation from top of tower to the top of building is x degree. ஓகே, இது ஒரு டவர், இது ஒரு பில்டிங். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன இருக்குது? x டிகிரி. ஓகே, இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஃப்ரம் த ஃபுட் ஆஃப் த பில்டிங் டு த டாப் ஆஃப் டவர், இந்த ஆங்கிள் கொடுத்துருக்கான். இது 45. அப்போ tan 45 என்ன? இது 1, இது 1, இது 1. ஓகே, ரைட்டு. if the height of the tower is 42 root 3 and 42 root 3 plus 1 அப்படின்னு கொடுத்துருக்கான் டவருக்கும் பில்டிங்க்கும். அப்போது இருங்க கலர் மாற்றிக்கிறேன். இந்த ஹைட்டு நமக்கு 42 root 3, இந்த மொத்த ஹைட்டு எனக்கு 42 root 3 + 42. அப்போது இது எனக்கு 42. ஓகேவா? அப்போ இது 42 root 3னா எனக்கு இதுவும் 42 root 3 தான். ஏன்னா 1:1 ரேஷியோவில் இருக்குது. இப்போ பாருங்கள், நமக்கு எக்ஸ் டிகிரியை நமக்கு என்னென்னு வேணும். அப்போ தான் நம்ம x + 2 ஃபைன் பண்ண முடியும். இப்போது இங்கே எக்ஸ் டிகிரிக்கு இங்கே பாருங்கள், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது? ரேஷியோ எடுத்தால் இது 1, இது root 3. அப்போ எக்ஸ் டிகிரி = நமக்கு 30. tan 30 தான் நமக்கு அது கிடைக்கும். ஓகேவா? அப்போ x + 2 வேல்யூ என்ன? 32. ஓகே, நெக்ஸ்ட்டு, the base area of the pyramid and prism 4:9. ஹைட்டோட ரேஷியோ கொடுத்துருக்காங்க 3:5. ரேஷியோ ஆஃப் த வால்யூம், வால்யூம்னா என்ன? ஃபார்முலா இதுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன், பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பிரமிடுக்கு எடுத்துக்கலாம். பிரமிடுக்கு வால்யூமுக்கு 1/3 இன்ட்டு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. ப்ரிசம்க்கு பேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட்டு. இப்போது இங்கே பாருங்கள், 1/3 இன்ட்டு 4 இன்ட்டு 3, இங்கே என்ன இருக்குது? 9 இன்ட்டு 5. ஓகே, இப்போ 3 கேன்சல் ஆகிடுமா? 4:45. நெக்ஸ்ட்டு, ராஜு சால்வ்டு 6400 20% லாஸு. அப்போ 4 தான் 6400னா என்னோடய சிபி எவ்வளோவா இருக்கும்? 8000 இருக்கும். நெக்ஸ்ட்டு 25% ப்ராஃபிட்டில் செகண்டு. அப்போது 5 தான் எனக்கு 52,500 அப்படின்னா 4 எவ்வளோ? கேன்சல் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 105 கிடைக்கும். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 4200 கிடைக்கும். மொத்தம் எனக்கு காஸ்ட் ப்ரைஸ் ஆட் பண்ணால் எனக்கு 50,000. ஓகேவா?
ஹோல் டிரான்சாக்ஷன் எனக்கு ஹோல் எஸ்பி எவ்வளோ, இது ஒரு 52, இது ஒரு 6, 52 ஒரு 6ம் 58, 58 900. அப்போது 8,900 லாபம். சரியா? அப்போது 50,000க்கு 8,900 லாபம்னா நம்ம 1,00,000க்கு அப்படியே டபுள் பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். 89 டபுள் பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்? 8 2 16, 178. அப்போது 17.8. அவ்வளோதான். கால்குலேஷன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக ட்ரிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. 50ங்கிறது 100 மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். A number n is divisible by 2 but not divisible by 4. Which of the following can be correct? 2ஆல் டிவைட் ஆகுது, அதே நம்பர் 4ஆல் டிவைட் ஆகலை. அப்படிங்கிறப்போ n ஸ்கொயர் இஸ் ஆல்வேஸ் டிவைட் பை எவ்ரி n நம்பர். ஒரு என்னங்கிற ஒரு நம்பர் ஈவன் நம்பராக இருந்தது, 2ஆல் டிவைட் ஆச்சுனாவே அது ஒரு ஈவன் நம்பர். ஓகேவா? அப்போ n ஸ்கொயரும் எனக்கு ஈவன் நம்பர் தான். அது எப்படி ஆட் நம்பரால் டிவைட் ஆகும்? அது பாசிபிளே கிடையாது. ஓகேவா? அப்போது அது தப்பு. The sum of value of n less than 56 when 15 விட பெருசாக இருக்குது, 30 விட சின்னதாக இருக்குது. இல்லை, எனக்கு புரியல. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு என்ன எது கரெக்டுன்னு தெரியல. ஸோ நான் நெய்தர் நார் கொடுக்குறேன். ஓகேவா? பார்த்துக்கலாம். வாட் இஸ் த காம்பவுண்ட் ரேஷியோ ஏபிபிசி சிஏ? இப்போது ஏபிபிசி ஒன்றா மாற்றுவோமா? அப்போது 2 3 4 5 8 12 8 12 15. A by B into B by C into C by A. ஓகே. அப்போது ஏவோடது என்ன எனக்கு இங்கே 8 ஓகே, ஏதோ தப்பு பண்ணுறேன். இந்த மாதிரி காம்பவுண்ட் ரேஷியோக்குள்ளெல்லாம் இன்னும் நான் ஃபுல்லாக போய் பார்க்காதனால எனக்கு தெரியல நண்பர்களே, இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு. A by B 2 by 3 into 4 by 5 into 6 by 7 அடித்தா இது 2 4 2 8 8 2 16 16:35. ஈஸியான கான்செப்ட், ஸ்ட்ரைக் ஆக மாட்டுது. Abhi and Nikki along a circular track opposite direction. Abhi 3 rounds in 1 minute. Nikki completes 4 rounds in 1 minute. இதை பற்றி இதே மாதிரி கொஷின் இப்போ ரீசெண்டாக ஒரு ஐபியில் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அதை அப்படியே கேட்டு வச்சுருக்கேன். 2 பேரும் 1 நிமிஷத்தில் 7 டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ 2 நிமிஷத்தில் வந்து பார்த்தோன்னா 14 டைம்ஸ் மீட் பண்ணிப்பாங்க. ஃபினிஷ்டு. இது கைண்ட் ஆஃப் பேசிக் கொஷின். த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த 8 person 34. இப்போ பர்சன் 30 ஏஜ் ரீப்ளேஸ்டு பை அனதர் பர்சன் 46. 46க்கு 30க்கு டிஃப்ரென்ஸ் பார்த்தா 16. 16க்கு 8 பேருக்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 2 கூடி இருக்கும் ஆவரேஜை விட. 36. சிவம் 4/3 நிக்குஞ்சை விட. அப்போ சிவம்க்கு 4, நிக்குஞ்சுக்கு 3. எஃபிஷியன்சி 2 பேரும் சேர்ந்து 24 நாளில் முடிக்கிறாங்க. 24 × 7 போட்டால் டோட்டல் ஒர்க்கு. சிவம் மட்டும் அலோன்னு சொல்கிறான். பை 4 அடித்தா 6 6 42. Kamal bought an old TV and certain spent 2,500 and selling TV 25,200. அப்படி இருக்கிறப்போ அவனுக்கு லாபம் 5%. அப்போ 21 தான் நமக்கு. 25200 அப்படியே அடிங்க. 2 1 21 மிச்சம் 4 2. ஓகேவா? 1200. அப்போது 1200 × 20 போட்டோன்னா 12 2 24. ஓகே, 2 24,000. அதில் எனக்கு 2500 போச்சுன்னா எனக்கு 21,500.
பர்சன் எம்என்ஓ இன்வெஸ்டர் 39 51 66 39 90 66 ரெண்டையும் சேர்த்தா 156 அந்த எட் நம்பர் இயர் த ப்ராஃபிட் 58240 156 தான் நமக்கு 58240 அப்படின்னா நமக்கு யார் 66 வேணுமா 66 அதில் 30% போயிடுச்சு மீதி 7/10 ஓகே டிவைட் பை 156 போட்டுக்கலாம் 6 எதால் அடிக்கலாம் 0 போய்டும் 5 15 6 6 ஓகே இப்போது இது 22 வச்சுக்கலாம் அப்போ 11 மல்டிபிள்ஸு 1 2 3 8 11 இல்லை வருது 17248 வருது வச்சுக்கலாம் மற்றது 11 மல்டிபிள்ஸில் வருதா வரலை 4 power 3 + 30 இது அடித்தா 5 5 - 6 -1 3 - 1 2 4 ஸ்கொயரோட வேல்யூ 16 போன மார்க்கை விட இந்த மார்க் கொஞ்சம் ஈஸியாக தான்ப்பா இருக்குது எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ஆஃப் 2 numbers 39 13 ஃபைண்ட் த மீன் ப்ரொபோர்ஷனல் ஆஃப் திஸ் நம்பர் ரூட் ஆஃப் 39 × 13 இதை நான் 13√3 எழுதலாம் அப்போ 13 ஓவராலாக வெளில எடுத்தோன்னா எனக்கு 13√3 கிடைக்கும் next a distribution standard deviation 2.4 divided by mean equal to 32 into 100 240 ஆப்ஷனில் இருக்கிறதுக்கு முதல்ல 2ஆல் அடிப்போம் 120/16 அது மறுபடியும் பண்ணால் 60/8 7 8 56 8 40 7.5 EC parallel to AB ECD 62 இது 62னா இதுவும் எனக்கு 62 அப்போது இந்த ரெண்டு ஆங்கிளையும் கூட்டினா எனக்கு 62 26 கூட 36 கூட்டினா 62 How many different OTP probability can be possible 3 numbers followed by 2 letters ஃபஸ்ட்டு நமக்கு மொத்தம் 10 டிஜிட்ஸ் இருக்குது ஓகேவா இந்த 0 to 9 இருக்கிற ஏதோ ஒரு டிஜிட் தான் வரணும் அப்போது ஸ்டார்டிங்கில் நமக்கு 3 நம்பர் எடுக்கணும் ஸோ அதனால் 10 3 இப்போது நமக்கு ஒரு நம்பர் போயிடுச்சு மீதி எனக்கு 2 நம்பர் எடுக்கணும் அது எத்தனை லெட்டர்ஸ்லேருந்து எடுக்கணும் மொத்தம் நமக்கு 26 லெட்டர் இருக்குது அப்போ 26லேருந்து 2 எடுக்கணும் அப்போது 10 power 3 × 26/2 இது கைண்ட் ஆஃப் பேசிக் தான் இதே மாதிரி ஆல்ரெடி ஆலிவ் போர்டில் நிறைய கொஷின் கொடுத்துருக்காங்க ஓகே சேவ் நெக்ஸ்ட்டு 2 கொஷின் விட்டுருக்கனே இது ஒன்று ஓகே நண்பர்களே ரொம்ப நன்றி இதில் உங்களுக்கு எதாவது புரியலன்னா நீங்கள் டெலகிராமில் தாராளமாக கேட்கலாம் நெக்ஸ்ட் செக்ஷன் நெக்ஸ்ட் சப்மிட் ஓகே முடிஞ்சு நன்றி நண்பர்களே வீடியோ பார்த்ததுக்கு லைக் பண்ணிவிட்டு போங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்